மிஸ்டர் சங்கர், இங்க நிக்கிற ரத்னம் தான் சீதாவை கொலை பண்ணதா நீங்க வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. அத நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? இங்க பாருங்க மிஸ்டர் சங்கர், இது கோர்ட். இங்க சட்டத்துக்கும் உங்க மனசாட்சிக்கும் மட்டும் பயந்தா போதும். மத்தபடி இங்க இருக்கிற யாருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். சோ எதுவா இருந்தாலும் உண்மையை தைரியமா சொல்லுங்க. மேடம், அன்னை என்கிட்ட அண்ணியை கொலை பண்ண சொன்னது உண்மைதான். ஆனா நான் உங்களை கொலை பண்ணல. அதே மாதிரி அண்ணனும் இந்த கொலையை பண்ணல. துரோகி, உன்னை நான் என் கூட பிறந்த தம்பி மாதிரி இல்லடா நினைச்சேன். கூட இருந்தே குழி பறிச்சிட்ட. நான் மட்டும் வெளியில வந்தனா நான் பண்ற முதல் கொலை நீதான்டா. மிஸ்டர் சங்கர், இப்படி பொத்தாம் பொதுவா சொல்லாம சீதா இறந்து போன அன்னைக்கு இவரு உங்ககிட்ட என்ன சொன்னாரு, நீங்க என்ன செஞ்சீங்க, அத கொஞ்சம் தெளிவா இந்த கோர்ட்டுக்கு சொல்லுங்க. சொல்றேன் மேடம். இதான் மேடம் அன்னைக்கு நடந்துச்சு. அண்ணா அண்ணி மேல இருந்த கோவத்துல அவங்களை அடைச்சு வைக்க சொன்னாரு. நானும் அவங்களை அடைச்சு வச்சேன் மேடம். ஆனா நீங்க அடைச்சு வைக்க சொன்னதுக்கு பதிலா அவங்கள நீங்க பிளான் பண்ணி கொண்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஐயோ மேடம், நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் எதையும் மறைக்காம உண்மையை சொல்லிட்டேன். அப்புறம் மறுபடியும் நீதான் பண்ணியான்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல மேடம். இவ்ளோ தெள்ள தெளிவா பேசக்கூடிய நீங்க எதுக்காக அன்னைக்கு ரத்னம் தான் கொலை பண்ணாருன்னு இவரு மேல அபாண்டமா பழி போட்டீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மேடம். நான் அண்ணன் கூட ரொம்ப வருஷமா இருக்கேன். அவர் எனக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. அப்படி இருந்தாலும் பிசினஸ்ல வர லாபத்தை மொத்தமா அவரே எடுத்துப்பாரு மேடம். எங்களுக்கு கொஞ்சம் கூட பணம் கொடுக்கவே மாட்டாரு. ரொம்ப நாளா அண்ணங்கிட்ட மறைமுகமா நாங்களும் கேட்டு பார்த்தோம். ஆனா அவர் எதையுமே கண்டுக்கல. அப்புறம் ஒரு கட்டத்துல இவர் இருந்தாதான் நமக்கு பிரச்சனை, இவர் இந்த பிசினஸ்ல இல்லாம இருந்தா பிசினஸ்ல வர மொத்த லாபமும் நமக்கு கிடைச்சிடும் பேசி முடிவெடுத்தோம். அந்த நேரம் பார்த்தா இறந்து போன அண்ணியோட கொலைகேஸ்ல அண்ணன் பேர் அடிபட்டுச்சு. இதுதான் நமக்கு சரியான நேரம்னு முடிவு பண்ணி அண்ணன் மேல இப்படி ஒரு அபாண்டமா பழிய போட்டேன் மேடம். சரிங்க சங்கர், அப்ப அப்படி ஒரு முடிவு பண்ண நீங்க இப்ப எதுக்காக எல்லா உண்மையையும் சொல்றீங்க? அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் தானே? ஆமா மேடம், பொய் சாட்சி சொன்ன அடுத்த நாளே அந்த கடவுள் என் அம்மா உயிரை எடுத்துட்டாருன்னு என் மனசாட்சி உறுத்திட்டே இருந்துச்சு மேடம். மறுபடியும் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா அண்ணனை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். அவரோட தண்டனையை நான் ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணேன். அவருக்கு கொடுத்த தண்டனையை நான் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் மேடம். யுவர் ஆனர், ரத்னம் கோவத்துல சீதாவை கொலை முயற்சி பண்ண நினைச்சிருக்காரு. அதே நேரம் சீதாவை குடவுன்ல அடைச்சதும் உண்மைதான். ஆனா சீதா அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சு போகும்போதுதான் அவங்க இறந்திருக்காங்க. அதுக்குண்டான எவிடன்ஸை நான் முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சப்மிட் பண்றேன். The court is adjourned.